அனைத்து சகோதர சகோதரருக்கும் வணக்கம். வணக்கம் டாக்டர். கிறிஸ்துவ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். உயிரற்ற பொருட்களையும் நாம பேச முடியும். விஞ்ஞானம் வந்து உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் ரெண்டா பிரிச்சிருக்கு. லிவிங் பீயிங் அண்ட் நான் லிவிங் ரெண்டா பிரிச்சிருக்கு. பட் நான் லிவிங் பீயிங்ஸ் கூட அந்த சென்சேஷன் இருக்கு, உயிர் இருக்கு, அவங்களுக்கு பேசுறாங்க வந்து அது மற்றவர்கள் தெரியாம சொல்லலாம் அப்படின்னு இருக்கா. பட் அதுதான் அப்ப நான் லிவிங் கிளியர் இல்லாம இருக்கு சார். உயிரிட்ட பொருட்கள் கிட்ட எப்படி தொடர்பு கொள்வது, அவங்க கம்யூனிகேஷன் பண்ற யோகா விஷயத்தை பத்தி நாம பின்னாடி தெளிவா சொல்றோம், இன்னைக்கு சுருக்கமா சொல்றோம். ஸோ எந்த ஒரு பொருட்களையும் உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் ஆகட்டும், மொபைல் ஆகட்டும், நீங்க வாங்குற பேனாவாகட்டும், பென்சில் ஆகட்டும், டிவி ஆகட்டும், ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், நீங்க லைஃப்ல எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கு ஒரு சென்சேஷன் இருக்கு. இத வந்து விஞ்ஞானம் இன்னும் புரிஞ்சுக்கல, புரிஞ்சுட்டு பல கோடி ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்க வேண்டாம். பட் அவங்கள வந்து எப்படி நம்ம தேவைக்கு நம்ம நன்மைகளுக்கு பயன்படுத்தி வாழ்க்கையில நம்ம சந்தோஷத்தை அடையலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ கைப்பற்றிக்கோங்க. எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் கிட்ட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, அது வேண்டாம், ஃப்ரிட்ஜ் வேண்டாம், அந்த நெக்ஸ்ட் நான் ஃப்ரிட்ஜ் வேண்டாம்னு சொல்ற பர்சன் ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ண வேண்டாம். நீங்க காசு கொடுத்து விலைக்கு வாங்குற சனினர், நீங்க பணத்தையும் கொடுத்து விலைக்கு வாங்குற சனினர், உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் என்னென்னலாம் எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அவாய்ட் பண்ணாங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாம வாழ முடியுமா? ஒரு கிராமப்புற ஒரு லேடி அவங்க சார் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாம வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் வாழ்ந்தாங்க, ஃப்ரிட்ஜ் இல்லாம தானே வாழ்ந்தாங்க. இப்போ எல்லா வைக்கிற பழக்கம் வந்துச்சு. ஃப்ரிட்ஜ் ரொம்ப பின்னாடி விளக்கமா முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எந்த பொருளும் யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் அது கார்சினோஜெனிக்கா மாறும். கார்சினோஜெனிக் அது புற்றுநோய் உருவாக்கக்கூடிய ஒரு உணவாக ஒரு பொருளாக மாறும். அதனால தயவு ஃப்ரிட்ஜை அவாய்ட் பண்ணுவாங்க, ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ண வேண்டாம். ஃப்ரிட்ஜ் இல்லாம ஏற்கனவே மக்கள் வாழ்ந்துருக்காங்க, நாமும் ஃப்ரிட்ஜோட தான் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. பின்னாடி இருக்கும். ஸோ நீங்க வாழ்க்கையில எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் எந்த பொருளை யூஸ் பண்ணாலும் அந்த பொருளை கம்யூனிகேட் பண்றது அப்படின்ற விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பர்சனை பார்க்கிறோம், அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசுறோம், அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கல அப்படின்னா சாதாரணமா இருந்துடும். இப்போ நீங்க எந்த ஒரு பொருளை கையில வச்சுக்கிட்டு அந்த பொருள்கிட்ட டேரக்டா ஒரு பேப்பர் பேசுற மாதிரி டேரக்டா ஒரு பேசுற மாதிரி உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் பேசலாம், நல்லா உடனடிக்கலாம் கிடையாது, பயிற்சி காட்டாமல் கிடையாது. இந்த பொருளை இவ்வளவு பணம் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், நீங்க எனக்கு வந்து நல்ல வாழ்க்கையில இதனால நல்ல அம்சங்கள் கிடைக்கிற மாதிரி எனக்கு வரணும், உங்ககிட்ட இருந்து வர விஷயங்கள் நல்ல விஷயங்களா வரணும், இந்த மொபைல் வந்து எனக்கு நினைச்சு பணம் தரணும், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், நல்ல விஷயங்கள் எல்லாம் வர சிறிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி மொபைல் பேசுனீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன், இந்த படம் எனக்கு தெரியல, ரஜினிகாந்த் வந்து அவருடைய காலத்தை பேசுவார். அம்பிகா ரஜினி நடிச்ச படம் நினைக்கிறேன், எனக்கு படம் பார்க்க படம் கூட ஏதோ ஒரு சின்ன விஷயம் பார்த்தேன். அப்போ அந்த காலத்தை அதனுடைய புடிச்சுவாரு, ரெண்டு பேரும் ரஜினிகாந்தும் அந்த காலம் பேசுவாங்க. அப்போ அந்த படத்துல வந்து கற்பனையாக உருவாக்கப்பட்ட அந்த கதை கற்பனையில எழுதின கதை கிடையாது, அது உண்மை. அவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த உண்மையை வந்து அந்த கதாசிரியர் எழுதினாரு, சொல்லியிருக்காரு. காலத்தை எப்படி ரஜினிகாந்த் பேசுறாரோ அந்த காதல் புரிஞ்சுக்கிறாரோ, காதல் பேசும், அதுக்கு வாங்கி இல்ல, ஆனா அதை உணர முடியும். அதாவது நீங்க இருக்கீங்க, இப்ப நம்ம மனிதர்கள் பேசுறோம், இதே மாதிரி பேச முடியும். எல்லா
அப்படின்றதுக்கையும் பேச முடியும், உயிரற்ற பொருட்கள்கிட்டையும் பேச முடியும், உயிரற்ற பொருட்கள்கிட்ட வாய்ப்புல, ஆனா சென்சேஷனல் வழியா அது வந்து பேசும். நானும் அதோட பேசுறோம். வீட்டுல வந்து பெட்டாக் வளர்க்கணும் தெரியும். இவங்க பெட்டாக் கிட்ட என்ன சொல்றாங்களோ அது புரிஞ்சுக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி அது வாங்கினாலும் அதோடைய பாடி லாங்குவேஜை வச்சு இவங்க புரிஞ்சுக்குவாங்க, பண்ணி டைலாக் பண்ணுவோம். இது நீங்க பெட்ட வளர்த்துறவங்க டைலாக் பார்த்துக்கலாம். சேம் கண்டிஷன், சேம் அப்படியே அப்படியே எல்லா உயிரிட்ட பொருட்களையும் கேட்க முடியும். நீங்க கையில கிறிஸ்துவ வச்சுக்கிட்டு அதை எனக்கு கொடுத்து பேசுங்க அப்படின்னா நீங்க எந்த பொருட்களையும் கேட்க முடியும். இந்த பொருட்களை வச்சு பேசி என்னென்ன பலன்களையும் அடைய கொண்டு இந்த உண்மையை வளர்ந்து அடுத்தது ஒரு மனிதன் பூமியில வாழணும்னா அவனுக்கு சக்தி வேணும், எனர்ஜி வேணும். இந்த எனர்ஜி எப்படி வாங்குறோம் அப்படின்னா 3 வகைகள் தான் வாங்குறோம். உணவின் மூலமாக வாங்குறோம், நாம மூலமாக எனர்ஜி வாங்குறோம், மெடிடேஷன் பண்றது மூலமாக சக்தி வாங்குறோம். இதுல நாம சாப்பிட மருந்து, எந்த வகையான மருந்து, எந்த வகையான மெடிக்கேஷன் 33% தான். அடுத்தது மூச்சு வழியாக நாம 33% எனர்ஜி ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. அடுத்தது ஞான சக்தி மூலமாக அனுபவம் 33% கிடைக்கும். மொத்தம் 99%. ஒரு அது வேற, அது பெரிய விஷயம். அதை நான் பின்னாடி சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். 33 மனித சமுதாயம் இன்னைக்கு பெரும்பாலும் சக்தி பறந்தது இறக்கிறது இந்த 33% தான். வாயிலேயே சாப்பிடுற உணவு மருந்துகள் மூலமாக எடுத்துக்கிறது. மூச்சு காற்று வழியாக இருக்கிறதுல என்ன ஒரு விஷயம்னா அந்த சக்தி அது விஷயம் யோகமாக எடுப்பாங்க. அவங்களுக்கு தான் கிடைக்கும். சில சில முறைகளை நான் பயன்படுத்தும் அந்த யோகங்களுக்கு வந்து யோகம் பயிற்ற மக்கள், யோகத்தை பிராக்டிஸ் மக்கள் என்ன சக்தி வாங்குறாங்களோ அந்த சக்தி உங்களால வாங்க முடியும். அந்த டெக்னிக்கை நம்ம சொல்லிக் கொடுப்போம், சேர்ந்துருக்கோம். அடுத்தது மெடிடேஷன் கிடைக்கும். மெடிடேஷன் பண்ணாதவங்க கிடைக்காது. நிறைய கோடிக்கணக்கான அவங்க வந்து சாப்பாடோட யோகா பக்கம் வந்து தெரியவே தெரியாது. வாங்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்முக்கு போவாங்க, வாக்கிங் எக்ஸர்சைஸ் போவாங்க, இந்த மாதிரி நிறைய போவாங்க. நான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பிசிக்கல் எக்ஸர்சைஸ்ல ஜிம், வாக்கிங், ஜாகிங் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. மாடர்ன் நிறைய ஃபாலோ பண்ணி இதெல்லாம் வந்து we are losing our inner energy. இது நிறைய தெரியறது இல்லை. We are losing our inner energy. பட் அதுவே யோகா பண்ணுங்க, எந்த வகையான யோகா பண்ணாலும் சரி, we are getting energy from the universe. உங்களையும் அறியாம நீங்க வந்து யூனிவர்ஸ் கிட்ட இருந்து எனர்ஜி நீங்க வாங்குறீங்க, உங்களுக்கு தெரியாம வாங்குறீங்க. எந்த லாஸ் கிடையாது. ஸோ பிசிக்கல் எக்ஸசைஸ், ஜிம் எக்ஸசைஸ் இதெல்லாமே யோகாவோட கம்பை பண்ணி பாருங்க. யோகாவில நீங்க எனர்ஜி ஃபுல்லா வாங்குறீங்க, ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. ஜிம் போன்ற வாக்கிங் மற்ற விஷயங்கள் போன்ற எக்ஸ்டர்னல் எக்ஸசைஸ்ல நீங்க எனர்ஜி வெளியே கொடுக்குறீங்க. ஆனா இது உங்களுக்கு தெரியல, பட் நான் எனர்ஜி வாங்கணும்னு நினைச்சிட்டீங்க. மெடிடேஷன்ல ஃபுல்லா எனர்ஜி வாங்குறோம். இந்த எனர்ஜி என்ன பண்ணணும், தேவையான எல்லாருமே கொடுக்கும். எந்த முனிவராவது, எந்த யோகியாவது, மகான்களாவது வாக்கிங் போனாங்க, ஜாகிங் போனாங்க, பிசிக்கல் எக்ஸர்சைஸ் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படவே முடியாது. ஏன்னா மெடிடேஷன் மூலமாக அந்த எனர்ஜி வாங்க உட்கார்ந்த இடத்துல வீட்டை விட்டு எங்கேயும் போகாம இருக்கிற மெடிடேஷன் கம்யூனிகேட் பண்ணி கிறிஸ்டல் மூலமா மெடிடேஷன்ல கவர் பண்ணி அந்த எனர்ஜி வாங்கி ஃபுல்லா ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு எந்த நோயும் வராது. அவங்க வாக்கிங்காக, ஜாக்கிங்காக எங்கேயும் சேர மாட்டாங்க, எங்கேயும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, மணி ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் போய் பார்த்தோம்னா எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டிஃபரெண்ட் பண்றாங்க. ஒருத்தர் வந்து கையில குத்தி போட்டு போயிருக்காங்க,
ஒருத்தர் முன்னாடி போறாரு, then அப்படியே reverse ல அப்படியே பின்னாடி வராரு. ஒருத்தர் வந்து தவளை மாதிரி போவாரு. தவளை எப்படி போகும் அதே மாதிரி தவளை மாதிரி போவாரு. தென் மல்லாந்து போட்ட தவளை எப்படி இருக்கும் அதே மாதிரி பின்னாடி வராரு. பார்க்கும்போது வேடிக்கையாவும் இருக்கு. அந்த அறியாமை அவன் என்ன பண்ண முடியும் அறியாமை என்ன நடக்கிற கஷ்டம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு வகையில வந்து கொண்டு வரணும் அவேர்னஸ் மாறாங்க தப்பு இல்லை. ஆனா அறியாமையில தேவையில்லாம எனக்கு எக்ஸப்ட் பண்ணுறது they are wasting their energy, but அவங்க நினைச்சிருக்கா they are gaining energy நினைச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. ஸோ தயவு எக்ஸசைஸ் எல்லாம் விட்டுடுங்க. ஜிம்முக்கு போறது அதெல்லாம் விட்டுடுங்க. அந்த கராத்தே இந்த கராத்தே ஜூடோ கத்துக்கிறது சிரமம் கத்துக்கிறது இதெல்லாம் அந்த டைம் அந்த பணத்தை நீங்க யோகா அப்படின்னு சொன்னா பல அதாவது யோகால பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து போட முடியாது. யோகா போறது அப்படின்ற வாழ்க்கை கட்டாயமாக ஏதாவது கொண்டு வந்துருங்க லைஃப் மாறும். யோகா அம்சமா கொண்டு வந்துருங்க. அதுல நிறைய சப்டிஷன்ஸ் அப்புறம் நிறைய நம்ம தொடர்ந்து பேசணும். ஸோ பிசிக்கல் எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் ஒரு குட் வைஸ் இருக்கு. யோகாவுக்கு வாங்க மெடிடேஷனுக்கு வாங்க நிறைய பலன்கள் கிடைக்கும். பூமியில இந்த பூமியில எல்லா தேவையான சக்திகள் எல்லாமே நம்ம சாப்பிடுகிற உணவுகள் நம்ம சாப்பிடுகிற மருந்துகள் எல்லா தான் கிடைக்கும். பேசிக் கூட உடம்புல தரம் பரவாயில்ல. கையில சாண்டில் நிக்கணும். கால் செப்பல் ஷூ இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் கிரவுண்ட் இருந்தா பரவாயில்ல. ஓப்பன் கிரவுண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா உங்க வீட்டிலேயே கூட இருக்கலாம். ஃப்ளோர்ல மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ல அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்க கூட இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன் முடிக்கலன்னா பரவாயில்ல, இங்க இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்டு கைகளை வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன் ரெண்டு கைகளை வச்சுக்கோங்க. கிறிஸ்டல் இந்த பூமிக்கு எனக்கு தேவையான வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டல் ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க. தென் பூமி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. பேசணும். பூமி கிட்ட பேச முடியும். பூமி பேசணும். பாரதம் பேசணும். அப்ப என்ன எனக்கு தேவையோ அந்த எனக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி கிட்ட கேட்டுக்கோங்க. எனக்கு பூமியை பார்த்து 3 minutes to 5 minutes மேக்சிமம் அப்படியே வச்சுட்டு நல்லா நோட் பண்ணீங்கன்னா உங்க கால்கள் வழியாகவும் உங்க கைகள் வழியாகவும் எனர்ஜி உள்ள தன்னை கைவாக ரிலைஸ் பண்ண முடியும். நல்லா சென்ஸ் பண்ண முடியல. சென்ஸ் பண்ண முடியலனாலும் நீங்க நீங்க அந்த எனர்ஜி பூமியிலிருந்து வர எனர்ஜி வந்து உங்களுக்கு நல்லா ஒரு 3 to 5 minutes எனர்ஜி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. அந்த எனர்ஜி அப்படியே நல்லா தெரியும். ரெண்டு உள்ள கால்கள் வழியா வரும், ரெண்டு கைகள் வரும் அப்படின்னு எனர்ஜி வரும். இதை நீங்க வாங்கி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க டிவியில வர்ற நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இதை வாங்குங்க இதை சாப்பிடுங்க இது கிடைக்கும், நீங்க இதை வாங்கி சாப்பிடுங்க இது கிடைக்கும், நிறைய வரும். நிறைய அந்த காசே இல்லாம செலவு பண்ணாம பூமிக்காய் வரணும் எல்லாமே கிடைக்கும். இதை நீங்க செலவு பண்ண 3 நிமிஷம் வாங்கி நீங்க வீட்டுல இதை சாப்பிடுறது இதை சாப்பிடுறது கிடைக்கும். அந்த நீங்க இருக்கிற அந்த வாங்குற எனர்ஜி 24 hours உங்களுக்கு நல்லா எனர்ஜி கொடுக்கும். சூரியன் எப்படி அணைவாங்க நான் ஆரோக்கியமாக செல்ல வளர்ப்பு நல்ல மகிழ்ச்சி சந்தோஷம் இருப்போம். என்ன எதுவாக
சோ நல்ல உறவுகள் எனக்கு நல்ல அமைவதற்கு தேவையான பிராண சக்தி எனக்கு எனக்கு நீங்க கொடுங்க கொடுங்க அப்படின்னு சூரியன் கிட்ட கேட்கணும். கிறிஸ்டல் கிட்ட கேட்கணும். கிறிஸ்டல் கிட்ட எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லணும். சூரியன் கிட்ட எனக்கு கொடுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க கற்பூரம் கூப்பிடணும், அபிஷேகம் பண்ணணும், ஆராதனை பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க டைரக்டா கிறிஸ்டலை வச்சுட்டு கேட்க வரணும். சூரியனை பார்த்து கையை வைங்க. நல்லா அஞ்சு வருஷம் நல்லா பார்த்துக்கணும். சூரியனை பார்த்து நல்லா கையை வைங்க. நல்லா பண்ணுங்க. ஒரு 3 5 நிமிஷம் வரைக்கும் அளவு பண்ணுங்க. அந்த எனர்ஜி உங்க கை வரைக்கும் நல்லா நல்லா தெரியும். தெரியும், கண்டிப்பா தெரியும். இப்போ இந்த 3 இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் அந்த சூரியனுக்கு வாங்குற எனர்ஜி நீங்க கிட்டத்தட்ட கரன்சில சொல்லணும்னா சொல்லணும்னா ஒரு 10,000 20,000 பண்ணா என்னென்ன வாங்குறீங்களோ அந்த பயணம் கிடைக்கணும். அந்த பயணம் ஈஸியா வரலாம். இந்த டானிக்ஸ், நியூட்ராசிட்டிக்ஸ், இந்த மாதிரி ஆரோக்கியக்கூடிய பானங்கள், ஆரோக்கியக்கூடிய உணவுகள், இந்த மாதிரி எந்த விஷயங்களுக்கெல்லாம் கிடைக்கிறீங்களோ ஒரு என்ன கிடைக்குமோ அதை without spending that money, without side effects, without any after effects, சூரியனை நோக்கி நீங்க இதை வாங்கும் பொழுது 3 கிடைக்கும். நல்லா இந்த எனர்ஜி உங்களுக்கு நீங்க மருந்து சாப்பிட எனர்ஜி கொடுக்கும். அதே நேரத்துல நீங்க என்னென்னலாம் நமக்கு வரும் அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட்காக போகும்போது அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அந்த பவர் பார்க்கக்கூடிய சக்தி சூரியன் கிட்ட இருந்து எடுக்கலாம், பூமி கிட்ட இருந்து எடுக்கலாம். அடுத்தது மரங்கள். மனிதனுக்கு தேவையானது ஆக்சிஜன் தெரியும். ஆக்சிஜனுக்கு நேர சில பிராண சக்தி சில விஷயங்கள் இருக்கு. அது யோக மார்க்கெல்லாம் தெரியும். சயின்ஸுக்கு யோக மார்க்கத்தை பத்தியோ யோகா சொல்லுகின்ற பிராண சக்திக்கோ அவ்வளவு தெரியாது. அதனால அதை பத்தி விட்டுடுவோம். ஆக்சிஜன் வரைக்கும் பேசுவோம். விஞ்ஞானத்துக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கு மேல யோகா அது நிறைய சீக்கிரம் நிறைய நிறைய அது யோகாவில் வந்து நிறைய விஷயம். இப்போ ஆக்சிஜன் வேணும். அந்த ஆக்சிஜன் வந்து மரங்கள் கொடுத்துருங்க. இப்ப இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி எடுக்கிறதுனாலதான் ஆக்சிஜன் லெவல் மரம் வெட்டி ஹியூமன் பீயிங்ஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு மாடர்ன் சயின்ஸ். அப்ப எந்த ஒரு மரத்துக்கிட்ட நம்ம ஒரு எனர்ஜி வாங்க முடியும். ஏன்னா பிராணசக்தி நமக்கு வேணும். 24 hours நம்ம பிராணசக்தியை வாங்குறோம். கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். என்ன பிராணசக்தியை வாங்குறோம், ஆக்சிஜன் வாங்குறோம். கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நமக்கு தேவையான பிராணசக்தியை கொடுத்திருக்கிற ஆக்சிஜனை கொடுத்திருக்கிற அந்த தாவரங்கள் மூழ்கி கேட்டது நம்ம வாங்கணும். முடிஞ்ச வரைக்கும் உங்க ஏரியாவில் அதிகமான மரங்கள் எவ்வளவு இயர் ஓல்டு அவ்வளவு எந்த மரமா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மரங்கள் ஆரம்பம் வேறு மரம் இந்த மாதிரி மரங்கள் வேறு மரம் மாதிரி நம்ம சுமார் சொல்லிட்டு போலிஸ்டிக் மரங்களா இருந்தா பரவாயில்ல. அது கிடைக்காத பட்சத்தில் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த மரம் தான் கிடைக்கும். ஏஜ் ஓல்டு எந்த மரமா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த மரத்தை தொட்டு பார்க்கக்கூடிய தொட்டு எனர்ஜி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே இல்லை, அந்த மரத்துக்கிட்ட போங்க, அதெல்லாம் கன்வீனியன்ட்டா ஸ்டாண்டிங் போட்டு நின்றுக்கோங்க. நின்றுட்டு இந்த 2 கை தான் வைக்கணும். கிறிஸ்டல் கிட்ட சொல்லிடுங்க, கிறிஸ்டல் இந்த மரத்துக்கிட்ட இருந்து எனக்கு தேவையான பிராணசக்தியை எனக்கு வாங்கி கொடுங்க. அவ்வளவுதான். கிறிஸ்டல் கிட்ட சொல்லிட்டீங்க, அது வாங்கி கொடுப்போம். இந்த மரத்துக்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிக்கும், அப்போது வாங்கிக்கும். மரமே நீங்க எந்த மரமா இருந்தாலும் அதுக்கிட்ட பேசுங்க. மரமே எனக்கு தேவையான அளவு பிராணசக்தியை கொடுங்க. உங்களுக்கு எதுக்கு பிராணசக்தி வேணும்? நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நான் நல்ல செல்வ வளத்தோட இருக்கணும், நான் நல்ல உறவுகளோட மகிழ்ச்சியோட ஆனந்தமா இருக்கணும். இதுக்கெல்லாம் தேவையான பிராணசக்தி எனக்கு நீங்க கொடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு எல்லாமே அடிப்படை தேவை அந்த பிராணசக்தின்ற. அது பின்னால கர்மா வருது, அதை இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பிராணசக்தின்னு எடுத்துக்கோங்க. நம்ம பின்னாடி அந்த தேவையான பிராணசக்தியை கொடுங்க. உங்களுக்கு என்ன வாட்டர் கேட்கு நான் ஜென்ரலா சொல்றேன். இது இல்லாம பர்சனல் ஒரு சில ரெக்யர்மெண்ட் இருக்கு, அதை நாங்க வெளியே சொல்ல முடியாது. தட் இஸ் பர்சனல். அந்த மாதிரி பர்சனலா எதுவா இருந்தாலும் அதுக்கு கேட்கலாம். தயவு செய்து பூமியும் உங்க மேல கோச்சிக்காது, சூரியனும் உங்க மேல கோச்சிக்க மாட்டாரு, மரங்களும் உங்க மேல கோச்சிக்க மாட்டாங்க. நீங்க எதை வேணாலும் கேட்கலாம். நீங்க தப்பா கேட்டாலும் பரவாயில்ல, அது உங்க கோச்சிக்காது. ஏன்னா அவங்களுடைய பார்வை நீங்க ஒரு குழந்தை. உடம்பால வளர்ந்துருக்கும், 60 வயசு 70 வயசு 80 வயசுன்னு சொல்லுவேன். பட் அவங்களுடைய பார்வை நம்ம ஒரு குழந்தை தான். அதனால எந்த தவறா கேட்டோம்னா கோச்சிக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவையான எனக்கே கொடுப்பாங்க. அப்போ மரத்துக்கிட்ட டச் பண்ணுங்க. நல்லா இந்த உள்ளங்கை நல்லா டச் ஆகணும். டச் பண்ணிட்டு முதல்ல கிட்ட கேட்டுக்கிறீங்க,
எனக்கு இந்த மரத்துக்கு வந்து தேவையான நல்ல பிராண சக்தியை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தென் மரத்துக்கிட்டையும் ஒரு பெர்மிஷன் வாங்கிச்சு, மரமே நான் இப்போ உனக்கு தேவைக்காக உங்களுக்கு வந்திருக்கேன், எனக்கு தேவையான பிராண சக்தியை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 5 minutes அதை டச் பண்ணுங்க. நல்லா சென்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு எனர்ஜி உங்க உடம்புக்குள்ள போகும். நல்லா சென்ஸ் பண்ணீங்கன்னா உங்க உடம்புக்குள்ள வரும். சென்ஸ் பண்ணல, சென்ஸ் தெரியலன்றதுக்காக எனர்ஜி வரலன்னு அர்த்தம் இல்லை. நீங்க வந்து அதை வாங்கிக்கிற அளவுக்கு வீக்கா, அதை வாங்கி உணர்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை, வீக்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனா நாளடைவில் அது வரும். நீங்க அந்த மாதிரி நடக்கும்போது அடுத்த லெவல்ல நினைச்சு பண்ணும்போது அந்த ப்ராக்டிஸ் வந்து மறக்க கொண்டு வைங்க. இந்த எனர்ஜி நீங்க 100 குளுக்கோஸ் போட்ட எனர்ஜி எடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு குளுக்கோஸ் வந்து 100 பாட்டில் ஏத்துனா உங்களுக்கு என்ன எனர்ஜி வரும், சலைன் 100 சலைன் ஏத்துனா உங்களுக்கு என்ன எனர்ஜி வரும். இந்த எனர்ஜி அதெல்லாம் ஏத்தான செலவு பண்ணாம உங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். அந்த மரத்துல இருந்து அந்த எனர்ஜி வரும். அந்த எனர்ஜி உங்களுக்கு உள்ள போகும்போது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, உங்களுடைய சந்தோஷமாக ஆக்குவதற்கு, உங்களுடைய துக்கங்களை போக்குவதற்கு, உங்களுடைய நோய்களை போக்குவதற்கு, உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்கு எந்த மாதிரியான ஒரு சக்தியை கொடுக்கணுமோ அதை கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கும். அதை கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கும். நீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு லேக்ஸ் டுகெதர் பணத்தை நீங்க செலவு பண்ணணும். நீங்க லேக்ஸ் டுகெதர் பணம் செலவு பண்ணா அந்த எனர்ஜி என்ன கிடைக்குமோ அதை வந்து கிறிஸ்டலை வைத்துக் கொண்டு செலவே இல்லாமல் இலவசமாக சூரியனிடம் இருந்தும் பூமியிடம் இருந்தும் வரங்களிடம் எனர்ஜி வாங்கிக்க முடியும். இந்த எனர்ஜி உங்களுக்கு லைஃப்ல தேவையான எல்லாமே கிடைக்கும். நீங்க எப்படி ஒரு கோவிலுக்கு போனா, ஒரு மசூதிக்கு போனா, ஒரு சர்ச்சுக்கு போனா அங்க இருந்து எனர்ஜி வருது, சக்தி நமக்கு கிடைக்குது, நம்மளை அதை காப்பாத்துது, நமக்கு வழிகாட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதே எனர்ஜி நீங்க இருக்கிற இடத்துல சூரியன் கிட்ட இருந்து வாங்க முடியும், எங்கேயும் போக வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துல பூமி கிட்ட இருந்து வாங்க முடியும், எங்கேயும் போக வேண்டாம். நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே அங்க என்ன ஏரியாவில் உங்க என்ன மரம் இருக்கோ அந்த மரத்துக்கிட்ட இருந்து நம்ம வாங்க முடியும். ஸோ இந்த 3 விஷயங்களை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து முடிஞ்ச வரைக்கும் இன்னிலிருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க, எப்படின்னு தெரிஞ்சு ட்ரை பண்ணி வாங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம், நிறைய விஷயங்களை சொல்லுவோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என் ஆஃபீஸ் தெரியப்படுத்துங்க, அதை நம்ம பத்திரா கிளியர் பண்ணுவோம். சரியா? இதோட இன்னைக்கு முடிச்சுப்போம். திரும்ப நாளைக்கு சந்திப்போம். டாக்டர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மற்றும் வந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். வணக்கம்.